தோனி அலேக்கா ஹார்ட்டே போட்டு போன ஐபிஎல் ரோபோட் டாக தயாரிக்கிற சைனீஸ் கம்பெனி யூனிட்ரியால அவங்களுடைய ரோபோட் டாக்ஸை ஹேக் பண்ணி அதோடைய கேமரால தெரியறத பார்க்க முடியும், ஏன் ரிமோட்டா கண்ட்ரோலே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், டீட்டெயிலாக சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. யூனிட்ரி அப்படிங்கிற சைனீஸ் கம்பெனி தயாரிக்கிற ரோபோட் டாக் தான் ஐபிஎல் வந்து யூஸ் பண்றாங்க. இதை நானே யூஎஸ்ஏ கம்பெனின்னு முன்னாடி பழைய வீடியோவில் தப்பா சொல்லிட்டேன், பட் அது சைனா கம்பெனி தான். இவங்களோட Go1 அப்படிங்கிற ரோபோட் டாக்ல சைனாவை லிங்க் பண்ணி ஒரு சீக்ரெட்டான பேக்டோர் இருக்கு அப்படிங்கிறத ஜெர்மன் ரிசர்ச்சர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சீக்ரெட் கனெக்ஷன் சைனாவோட எக்ஸ்டர்னல் சர்வர்ஸ்க்கு வந்து போகுது. அண்ட் இதை யூஸ் பண்ணி அவங்களால ரிமோட்டா கேமரால தெரியறத பார்க்க முடியும், ஏன் கண்ட்ரோல் கூட பண்ண முடியும் அப்படிங்கிறது போல ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான பிரச்சனையே இது ஓனர்ஸுக்கு தெரியவே தெரியாது, அண்ட் அவங்களால அதை டிசேபிளும் பண்ண முடியாது அப்படிங்கிற போல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை இந்த யூனிட்ரிங்கிற கம்பெனி உலகம் ஃபுல்லா விட்டா நிறைய ரோபோட் டாக் மாடல்ஸ்ல வந்து இருக்கு. முக்கியமா இந்த ரோபோட் டாக்ஸ் வந்து மிலிட்டரி, போலீஸ், ரிசர்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. பிரச்சனை பெருசான உடனே அந்த கம்பெனி அமைதியா வந்து சர்வரை ஷட் டவுன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்கு. பட் அதை அவங்களால எப்ப வேணாலும் ஆக்டிவேட் பண்ண முடியும். உஷாரா இருங்க, ஐபிஎல் மேட்சுக்கு நடுவில் பிளேயர்ஸை போய் மிதிச்சு விட போகுது.